அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அனைவருக்கும் தேவையான பொதுவான பல முக்கியமான கருத்துக்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லாரும் நம்ம சேனலில் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய பல முக்கியமான கேள்விகளில் ஒன்று தான் இந்த பிஎஸ்டிஎம் சம்மந்தமான கேள்வி. டிப்ளமோ பிஎஸ்டிஎம்முக்கு வழங்கப்படுமா, டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு அஃபீஷியலான ஆன்சர் என்ன அப்படின்னா, டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது. ஏன்னா டிப்ளமோவுக்கு உள்ள ஹெட்டான டோட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இங்கிலீஷ் தான், அதனால் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தில் உள்ள வேலைவாய்ப்புகள்லையும் தமிழக அரசாங்கத்தில் உள்ள அரசு சார்ந்த நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புலையும் தமிழ் வழியில் கல்வி படித்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும்னு சொல்லி 20% அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல 100 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 20 வேக்கண்ட் பிஎஸ்டிஎம்முக்கு வழங்குவாங்க. அது அந்த கம்யூனிட்டி வாரியாக எல்லா கம்யூனிட்டிக்கும் பொதுவாக அது பிரியும். அந்த 20 வேக்கண்ட்டுங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக அது பிரிஞ்சிடும். ஸோ இந்த பிஎஸ்டிஎம்னால் 2 தரப்பினர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த பிஎஸ்டிஎம்னால் ஒருத்தவங்களுடைய இந்த பிஎஸ்டிஎம் எங்களுக்கு பிஇக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது, எங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு அந்த டிப்ளமோ மாணவர்கள் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கு நம்ம பல ரெக்கார்டில் உள்ள அந்த அஃபிஷியல் டீட்டெயிலையும் இந்த டிப்ளமோ பிஎஸ்டிஎம்முக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் எந்த டிஸ்கிரிப்ஷன் எந்த பிடிஎஃப் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும் தெரியணும். ஸோ நான் அதை சொல்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அரசு விதிகளில் என்ன இருக்குது, நீதிமன்றம் உள்ள தீர்ப்புகளில் என்ன இருக்குது, டிஎன்பிஎஸ்சி உடைய ரிப்ளை என்னவாக இருக்குது, ஸோ ஃபைனலாக நம்மளுடைய டோட் என்ன சொல்கிறாங்க, ஸோ பிஎஸ்டிஎம் எப்படி வாங்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப அஃபீஷியலாக நான் பார்க்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜியோவானது நான் பலமுறை அப்லோட் பண்ணிட்டேன். இந்த ஜியோ தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான ஒரு முன்னுரிமை. இது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் மூலமாக தான் வெளியாகிருக்கு. 2021ஆம் ஆண்டு இது வெளியாச்சு. இதில் படி பார்த்தாங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்ன அப்படின்னா, ஒரு வேலைக்கு வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி 10ஆவதாக இருந்துச்சுன்னா 10ஆவது தமிழில் படிச்சிருக்கணும். அதுவே அந்த வேலைக்கு கல்வி தகுதி +2ஆக இருந்தால் 10ஆவது 12ஆவது தமிழில் படிச்சிருக்கணும். அதுவே அந்த கல்வி தகுதி டிப்ளமோவாக இருந்தால் 10ஆவது 12ஆவது டிப்ளமோ தமிழில் படிச்சிருக்கணும். அதுவே அந்த கல்வி தகுதி இன்ஜினியரிங்காக இருந்துச்சுன்னா 10ஆவது 12ஆவது இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் தமிழில். இல்லாட்டினா 10ஆவது 12ஆவது டிப்ளமோ அப்புறம் பிஇ படிக்கணும் தமிழில். அப்படி இல்லை, ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அந்த 10ஆவது 12ஆவது டிகிரி அது யூஜியோ பிஜியோ நம்ம தமிழில் படிச்சிருக்கணும். இது எல்லா படிப்புகளுக்கும் பொருந்தும். ஆனால் பிஏ தமிழில் படித்தவங்க, எம்ஏ தமிழ் படித்தவங்களுக்கு தனியாக பிஎஸ்டிஎம் சான்று வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்குது. நம்ம அதை கூட டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற படிப்புகள் தமிழ் மொழியில் படித்தவங்க தான் பிஎஸ்டிஎம் வாங்கணும்னு அவசியம் இருக்குது. ஆனால் எந்த இதுவுமே இல்லாமல் டைரெக்டாக பிஏ தமிழ் எம்ஏ தமிழ்னு தமிழே படிக்கிறவங்க பிஎஸ்டிஎம் தனியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இதோடைய டீட்டெயில். ஸோ இதில் யாருக்கெல்லாம் இந்த பிஎஸ்டிஎம் வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, கல்வி தகுதி அதாவது டிசியில், அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷனில், ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டில் இதில் தமிழ் வழியில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட ரெக்ரூட்டிங் அந்த காலேஜு அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்களே முடிவு பண்ணலாம். அவங்க தான் உறுதி சொல்லணும்னு போட்டிருக்காங்க. தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகள் மேலே பிஎஸ்டிஎம் பயின்றவர்களுக்கான சர்டிஃபிகேட்டை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் வாங்கி தரணும்.
ஸோ பள்ளிகள் அதாவது அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கூல் வந்து இழுத்து மூடிட்டாங்க, காலேஜை மூடிட்டாங்க அப்படின்னா, அவங்க படிக்கும்போது இருந்திருக்கும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, சம்மந்தப்பட்ட அந்த டிஇஓட்ட போய் வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம்மில் உள்ள இது. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் வாங்குறதுக்கான அவங்களுடைய பேர், அவங்களுடைய பள்ளி, கல்லூரி, கல்வி எங்கே படித்தாங்க அப்படிங்கிற டோட்டலை வந்து நம்ம வந்து இடம்பெற சேர்ந்து நம்ம அதை வந்து சைன் வாங்கி கொண்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிஎஸ்டிஎம்முக்கு அந்தந்த டிஎன்பிஎஸ்சியிலே பிஎஸ்டிஎம் வந்து 10th 12th அப்படின்னு தந்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு வேலைவாய்ப்பு போகும்போது அவங்க தனியாக வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து இதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 20 விழுக்காடு முன்னுரிமை வந்து நேரடி பணி நியமனத்திற்கான ஒவ்வொரு தேர்வுலையும் இது வந்து பின்பற்றப்படணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு இது. ஸோ இப்போ வந்து இது வந்து காமன் ஜிஓ. இது டிப்ளமோவுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்கும்போது, டிப்ளமோவில் டோட்டில் பெறப்பட்ட ஒரு ஆர்டர். அந்த டோட்டில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து பர்சனலாக ஆர்டிஐயில் கேட்டு வாங்கும்போது அதுக்கு டோட் பண்ண ரிப்ளை என்ன அப்படின்னா, தமிழ் வழியில் வந்து டிப்ளமோவில் வந்து கிடையாது, இது ஒன்லி வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் அப்படின்னு வந்து ஒரு ஆர்டரை வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க. அந்த ஆர்டரை நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் டிப்ளமோ காலேஜுகளுக்கான ஹெட் இருக்குது இல்லையா, அந்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மூலமாக வெளியான ஒரு ஆர்டிஐ. இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டிஐயில் நம்மளுடைய கேள்வி எண் 1, பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்கள் தேர்வுகளை தமிழ் வழியில் எழுதவும் படிக்கவும் அனுமதிக்கப்படுகிறார்களா என்ற தகவலை தெரிவிக்கவும் அப்படின்னு போடுறதுக்கு அவன் சொல்கிறாங்கன்னா ஆன்சர் பண்ணுறாங்க. இது தொடர்பான இவ்வியக்க கடிதத்தின் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது முடிச்சிட்டாங்க. ஸோ கீழே இருக்க இணைப்பில் பார்க்கலாம். அடுத்து, பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்கள் தமிழில் தேர்வுகளை எழுத பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்கள் தமிழ் தேர்வுகளை எழுத எந்த அரசாணைகளின்படி அனுமதிக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் கூட வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க இணைப்பில். அவர் தேர்வு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, மனிதவள மேலாண்மை துறை அரசாணை இப்போ படித்தோம் இல்லையா, இப்போ நான் ஒரு ஜிஓ படித்தேன்ல, அந்த ஜிஓ படி பட்டய படிப்பிற்கு பிறகு பட்டய படிப்பை முடித்தவர்கள் பட்டய படிப்பிலும் தமிழ் வழி சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ள நிலையில் டிப்ளமோ பெற்ற மாணவர்களுக்கு இதுவரை தமிழ் வழி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதா என்ற தகவலை தெரிவிக்கிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு அதில் அங்கீகாரம் பெற்ற அனைத்து பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் 10ஆம் வகுப்பு முடித்து 3 வருடம் பட்டய படிப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 2.11 படி பயிற்று மொழி ஆங்கிலம் மட்டும்தான், தமிழ் இல்லை. அதற்கான இவ்வலுவலக ஹேண்ட் புக்கின் நகல் இத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. அதனால் பிஎஸ்டிஎம் வழங்கப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் அதனுடைய அந்த இணைப்பு. அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் இங்கிலீஷ் அண்ட் சர்ச் புக்ஸ் இன் தமிழ் ஆர் நாட் அவைலபிள். இஃப் டெக்ஸ்ட் புக் இன் தமிழ் ஆர் மேட் அவைலபிள் இன் plenty, the students themselves can make self-study wherever necessary and fare well in the examination. ஓகேங்களா அப்படின்னு போட்டிருக்காரு. எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் எழுத முடியும், அவங்க தேவைக்கான தமிழில் படிச்சுக்கிறலாங்கிறாங்க. The principal of polytechnic are requested to see that the students are taught in English or Tamil or by mixing both English and Tamil, keeping in mind the fastness for the students to understand the subject matter, they especially coming from the rural areas. The students may also be permitted in write the board examination and other class test in English or Tamil or by mixing both language and Tamil at their convenience. அப்போ சொல்கிறாங்க அவங்கன்னா, பாலிடெக்னிக் காலேஜில் வந்து நம்மளுடைய எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்லையும் எழுதலாம் தமிழ்லையும் எழுதலாம் ரெண்டுலேயும் கலந்து எழுதலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க
அவங்க வந்து அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்கே அவங்க விட்டுறாங்க. தெளிவாக போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, திஸ் மே ஹெல்ப் த பாய்ஸ். யாருக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும்னா, தமிழில் படிக்கிறது பாய்ஸ் எஸ்பெஷலி கம்மிங் ஃப்ரம் த ரூரல் ஏரியாலேருந்து வரக்கூடியவங்களுக்கு தமிழ் படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த ஸ்டூடெண்ட்ஸ் மே ஆல்சோ பி பெர்மிட்டட் டு ரைட் த போர்டு எக்ஸாமினேஷன் அண்ட் அதர் கிளாஸ் டெஸ்ட். அப்போ அவங்க போர்டு நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்லையும் அதர் கிளாஸ் டெஸ்ட்லையும் அவங்க இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம், ரெண்டுலேயும் கலந்து எழுதலாம் அப்படின்னு அவங்களுடைய இது சொல்லிடுறாங்க டோட்டில். ஓகேங்களா? இதுதான் அந்த ஹேண்ட் புக்கு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான் போட்டிருக்கு, தமிழ்ங்கிற வார்த்தையே இதில் இல்லை. இதில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு நமக்கு தேவையான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிப்ளமோவில் பிஎஸ்டிஎம் முடிக்கிற எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் ரூரல் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் வழியில் படிக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு காரணத்தினால தமிழில் படிக்கலாம். சில எக்ஸாமினேஷனையும் அவங்க கிளாஸ் டெஸ்ட்டையும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் அல்லது தமிழ் இங்கிலீஷ் கலந்த மொழிகளிலே எக்ஸாம் எழுதலாம் சொல்லியிருக்கு டோட்டு. ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இங்கிலீஷில் தான் கொடுப்பேன் அப்படிங்குது. இது நமக்கு ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஒரு எக்ஸாமை தமிழில் படிக்கலாம், தமிழில் எழுதலாம், இல்லை ரெண்டுமே கலந்து எழுதலாம் அப்படின்னு டோட்டே சொல்லியிருக்கு. ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது நம்ம திங்க் பண்ணணும். சரி, இப்போ தமிழக அரசாங்கத்தில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துருக்கோம். சம்மந்தப்பட்ட டிப்ளமோ காலேஜுடைய டோட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். இப்போ நீதிமன்றங்களில் இது சார்ந்த வழக்கு நடக்கும்போது நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த பாலிடெக்னிக் காலேஜோடைய பிரின்சிபல் ரெக்வஸ்டட் பண்ணுறாங்க. எதுக்காகனா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டஃப்பாக இருக்குது, அவங்க படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் தமிழில் இங்கிலீஷ் டஃப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் இங்கிலீஷ் அல்லது தமிழ் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு இவங்களுடைய ரெக்வஸ்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சம்மந்தப்பட்ட பாலிடெக்னிக் காலேஜிலேருந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட் தமிழில் படித்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரூரல் ஏரியாவில் உள்ளவங்க தமிழில் படித்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் தமிழில் எக்ஸாம் எழுதலாம் படிக்கலாம்னு சொல்லி டோட் சொல்லியிருக்காங்க எல்லா காலேஜுக்கும். இன்னமும் சரி, டிப்ளமோ காலேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் படிக்கிறாங்க, தமிழ்லையும் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் தான். தமிழில் படிக்கிறதுங்க எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அவங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 தீர்ப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று பிஎஸ்டிஎம் சம்பந்தமாக வெளியான 2021ஆம் ஆண்டு வெளியான தீர்ப்பு. இன்னொன்று அதுவே பிஎஸ்டிஎம் சம்பந்தமாக 2023 அன்று வெளியான ஒரு தீர்ப்பு. 2 தீர்ப்புலையும் உள்ள முக்கியமான சாராம்சம் என்ன, அதை நாம் எப்படி எங்கே அப்ளை பண்ணுறதை அடுத்து நம்ம டீப்பாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக வெளியான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா, மதிப்பிற்குரிய நீதிபதி திரு என் கிருபாகரன் அவர்களும் திரு புகழேந்தி ஐயா அவர்களும் தான் அந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சம்மந்தமான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு 59 பக்கம் இருக்குது. நமக்கு அதனுடைய மெயின் சாராம்சம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பேஜ் நம்பர் 54 நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, 1ஆம் வகுப்புலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு டு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி தேவையான கல்வி தகுதி அல்லது டிகிரி டிப்ளமோ ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இது எல்லாமே தமிழ் மீடியத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்க 20% அந்த கோட்டாவில் பெனிஃபிட் ஆக முடியும். இதுதான் அவங்களுடைய இது. ஸோ ஒரு யாரை அப்போ
1ஆம் வகுப்புலேருந்து 10th 12th டிகிரி இந்த மாதிரி அந்த ஜிஓவில் என்ன இருக்கோ அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மேற்கோள் காட்டி பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணணும்னா தேவையான கல்வித்தொகை இருக்கணும்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தமிழில் படிச்சிருக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு இருக்கணும், அவங்களுக்கு தான் வந்து இது வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து அவங்க வெளியிடுறாங்க. அப்போ த கவர்மெண்ட் ஷெல் நாட் அப்பாயிண்ட் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்டைன்டு கிராஸ் மேஜர் சப்ஜெக்ட் டிகிரிஸ் இன் தமிழ் as தமிழ் டீச்சர். நம்ம இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்த இந்த 12 பாயிண்ட்டுங்குது, 12 பாயிண்ட்டுமே நம்ம ஜியோவில் இருக்குது. அதான் நான் சொல்லலை உங்களுக்கு. ரியல் என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்முக்கு சம்மந்தமாக ஒரு வழக்கு போகும்போது சம்மந்தப்பட்ட எல்லா படிப்புகளும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை தான் இந்த தீர்ப்பில் வெளியாயிருக்கு. 2021ஆம் ஆண்டு வெளியான தீர்ப்பு. ஆனால் 2023ஆம் ஆண்டு வெளியான மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தீர்ப்பில் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தீர்ப்பானது என்ன அப்படின்னா நம்மளுடைய 2023 வருடம் 12வது மாதம் வெளியான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் திரு ஆர் மகாதேவன் ஐயா அவர்களும் ஜஸ்டிஸ் திரு முகமது சஃபீக் ஐயா அவங்க வெளியிடுறாங்க. இந்த தீர்ப்பு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பிஎஸ்டிஎம்க்கான இது கிடையாது. இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்காக தொடரப்பட்ட வழக்கு. அதில் பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக ஒரு சில வரிகளை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 8ல் நம்ம டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்க முடியாது. ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிப்ளமோவுக்கு வந்து இந்த போட்டிருப்பாங்க பாருங்கள், த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர்டு பை இட் இஸ் இங்கிலீஷ். த லேண்ட் ஜட்ஜ் மிஸ்டைரக்டட் ஹிம்செல்ஃப் பை ரிலையிங் ஆன் த லெட்டர் ஆஃப் த டோட் டேட்டட் 1985. 38 வருஷத்துக்கு முன்னால் வெளியான அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா எக்ஸாமினேஷன் தமிழ் லாங்குவேஜில், அதுதான் நம்ம படித்த பார்த்தீங்களா அதே தான். நோட்டிஃபிகேஷன் merely writing the examination in Tamil language will not satisfy the requirement of having studied in Tamil medium. As a consequence, the candidature of the writ petitioners therein was rejected, which has now been erroneously set aside by the land judge, while the order impugned herein with the further direction to consider them for the next stage of selection process, namely interview. டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது. இது வந்து அவங்களுடைய சாட்டிஸ்ஃபைக்காக வந்து தான் இருக்குது. அதனால நம்ம இதை தமிழ் மீடியமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இது முழுக்க ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்காக நடந்த பாயிண்டில் ஒன்று இருக்குது. ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பற்றி அவர் சொல்லும் போது அவர் அழகாக சொல்கிறாரு ஒரு அருமையான வார்த்தையை. As per as the issue regarding the persons who have applied under the PSTM quota is concerned, we find no error in the findings of the land judge, as rightly appreciated by the land, as a certificate from the head of the institution is sufficient. The notification does not contemplate any procedure to get a letter from the Director of Technical Education. The earlier letter of the date dated 1985 has left it to the discretion of the institution regarding the medium of instruction. No other administrative and executive order has been produced to restrict the medium of instruction to English alone. Once it is certified by the head of the institution that the medium of instruction during the course has been in Tamil and the exam is also written by the students in Tamil, we are of the view that the requirement is satisfied. Accordingly, the issue is answered. பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு தேர்வு செய்யப்படக்கூடியவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லும்போது சொல்கிறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க வந்து தமிழில் எக்ஸாம் எழுதி தமிழில் எக்ஸாம் படிச்சிருந்தாலே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பிஎஸ்டிஎம் வழங்கலாம் தான் இதில் வந்து இருக்குது. அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நோ அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஹேஸ் பீன் ப்ரொடியூஸ்டு டு ரெஸ்ட்ரிக்ட்
the medium of instruction to English alone. Once it is certified by the head of the institution, the medium of instruction during the course. அந்த கோர்ஸை தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுவே நமக்கு போதுமானது. ஸோ ஒரு எக்ஸாமை தமிழில் படித்து தமிழில் படிக்கிறாங்க, தமிழில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இதுதானே பிஹெச்டிஎம்க்கு தேவை. அப்போ இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, மெட்ரிகுலேஷன் அதாவது தனியார் பள்ளிகளில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழில் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தமிழை மட்டும்தான் தமிழில் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மற்ற எல்லா எக்ஸாமே வந்து அவங்க இங்கிலீஷில் எழுதுகிறாங்க. ஆனால் டிப்ளமோவில் டிப்ளமோவில் தமிழில் படிக்கிறாங்க, தமிழில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு ஏன் பிஹெச்டிஎம் வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் இவங்க வந்து சொல்கிறாங்க மேலோட்டமாக. சரி, இப்போ வந்து இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, நமக்கு ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிமன்றம் தீர்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆர்டிஐயில். நம்ம இப்போ வீடியோ போட்டிருக்கோம். சம்மந்தப்பட்ட ஒரு அரசாணையோ இல்லை சம்மந்தப்பட்ட டோட்லேருந்து பெறப்பட்டதான் ஏற்றுக்கொள்ளப்படும், நீதிமன்றத்தில் உள்ள வெளியான தீர்ப்பை வச்சு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அது அப்படி சொல்ல முடியும்? அப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பேஸ் பண்ணி டோட்டுக்கு இவங்க என்ன பண்ணணும், ஒரு கோரிக்கையை வைக்கணும். நீதிமன்றம் வந்து தமிழ் வழியில் படிக்கலாம், தமிழ் வழியில் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு டிப்ளமோவுக்கு அலோவ் பண்ணும்போது பிஹெச்டிஎம்ஏ வழங்கக்கூடாது. ஒரு நம்ம வந்து நியாயமாக பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக எதுக்காக பிஹெச்டிஎம் வழங்குறாங்க? தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்காக தான் பிஹெச்டிஎம் இருக்குது. அப்போ தமிழ்லையே படித்து தமிழ்லேயே எக்ஸாம் எழுதுகிற டிப்ளமோ பசங்களுக்கு பிஹெச்டிஎம்ஏ வழங்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து. இப்போ ஐடிஐக்கு பிஹெச்டிஎம் வழங்கியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த லெட்டரோடு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஐடிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நம்ம இந்தியா லெவலில் வந்து நேஷ்னல் கவுன்சிலு, ஸ்டேட் கவுன்சில், இந்த என்சிவிடி, எஸ்சிவிடின்னு சொல்லி இந்தியா முழுவதும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அஃபிஷியல் லாங்குவேஜ் வேறு, மற்ற எல்லா லாங்குவேஜ் இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் இருக்கும். அதே மாதிரி கேரளாவுக்கு மலையாளம் இருக்கும், மற்ற லாங்குவேஜ் இருக்கும். ஆக மொத்தம் அப்போ இந்த எல்லா ஸ்டேட்லேயும் என்ன காமனாக இருக்கும்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் இருக்கும். அப்போ இங்கிலீஷுக்கு தரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை அதுவே வந்து டெக்னிக்கல் அந்தந்த ஏரியாவில் பேசக்கூடிய அந்த லோக்கலில் பேசக்கூடிய லாங்குவேஜான தமிழில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஏன் பிஹெச்டியும் வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸாம் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். அப்போ தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கும்போது அது எதுக்காகனா ஒரு கொஸ்டின் பேப்பர் தமிழில் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். தமிழில் படித்தவங்களுக்கு தமிழில் போயிடுற மாதிரி, இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷில் போடுற மாதிரி இருக்கும்போது தமிழில் படித்தவங்க தான் தமிழ் எழுதுவாங்க, இங்கிலீஷில் படித்தவங்க இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க. அப்போ அவங்க தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதும் போது அவங்க எந்த வகையில் அவங்க பிஹெச்டிஎம்க்கு எலிஜிபிள் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ பிஹெச்டிஎம் அதாவது டிப்ளமோவுக்கு தமிழே இல்லை அப்படின்னு, தமிழ் மீடியமே தமிழே இல்லை அப்படின்னு அப்படி சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிப்ளமோ கம்மியாயிரும். டிப்ளமோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் படிக்கணும், இங்கிலீஷ் தான் எழுதணும், தமிழ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பிஹெச்டிஎம் கிடையாது அப்படின்னா அது எப்படி ரொம்ப அது எந்த வகையில் லாஜிக் ஆகும்? ஐடிஐக்கு பிஹெச்டிஎம் வழங்கும் போது பிஇக்கு பிஹெச்டிஎம் வழங்கும் போது டிப்ளமோவுக்கே வழங்கக்கூடாது. டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இருக்குது, அது எங்கே இருக்குது? சில காலேஜில் மட்டும்தான் இருக்குது. பிஇலையும் பிஹெச்டிஎம் இருக்குது, அதுவும் சில காலேஜில் மட்டும்தான் இருக்குது, எல்லா காலேஜ்லேயும் கிடையாது இல்லையா? அப்போ ஐடிஐயும் ப்ரைவேட் ஐடிஐ இருக்குது, கவர்மெண்ட் ஐடிஐ இருக்குது. எல்லா ஐடிஐலையும் படித்தவங்களுக்கும் பிஹெச்டிஎம் கிடையாது, கவர்மெண்ட் ஐடிஐயில் படித்தவங்க மட்டும்தான் பிஹெச்டிஎம் இருக்குது. அப்படிங்கிறதுனால பிஹெச்டிஎம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது இப்போ பேசு பொருளாகுது அப்படின்னா, என்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் கவர்மெண்ட் அரசு வேலைகளில் பிஹெச்டிஎம் படித்தவங்களுக்கு உள்ளே வரும்போது அவங்க வந்து பிஹெச்டிஎம் ரேங்கில் செலக்ட் ஆகும்போது தான் இந்த பிஹெச்டிஎம் வந்து ஒரு பேசு பொருளாகுது. பிஹெச்டிஎம் வந்து வரும்பொழுது அதுக்கு இவ்வளோ பெரிய யாரும் காட்டலை. ஆனால் இன்றைக்கி அரசு வேலைகளில் பிஹெச்டிஎம் முடித்தவங்க குயிக்காக வந்து உள்ளே போகும்போது
நம்மளும் பிஎஸ்டிஎம் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து தான் இந்த பிரச்சனையாகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பிஇயில் பிஎஸ்டிஎம் முடிச்சிட்டாரு, ஆனால் அவர் டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இல்லை. ஸோ அதனால அவர் வந்து பிஎஸ்டிஎம் கோட்டா அவர் வந்து எடுத்துகிட்டு கிடையாது. இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சர்வேயரோ, ரோடு இன்ஸ்பெக்டரோ, ஜேடிஓவோ இதுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குது. இப்போ ஒருத்தர் பிஇ முடிச்சிருக்காரு, அவருடைய கல்வித்தொகை எப்போ இருக்குன்னா 10th டிப்ளமோ பிஇ இருக்குது. அவர் 10th தமிழ் மீடியம், பிஇ தமிழ் மீடியம், ஆனால் டிப்ளமோ வந்து அவர் தமிழ் மீடியம் இல்லை. ஆனால் அதனால அவர் என்ன பண்ண முடியாது, பிஎஸ்டி கோட்டாவில் போக முடியாது. இது வந்து அவருக்கு பெரிய மைனஸ் தானே. பிஇ முடித்த மாணவர்களுக்கு பிஎஸ்டிஎம் படிச்சிருக்காரு, 10th பிஎஸ்டிஎம் இருக்குது. ஆனால் சம்மந்தப்பட்ட கல்வித்தகுதி வர எல்லாமே பிஎஸ்டிஎம் இருக்கணும்ல. அப்போ 10th இருக்கணும், டிப்ளமோ இருக்கணும், பிஇ இருக்கணும். ஆனால் அவர் 10th இருக்குது, பிஇ இருக்குது, டிப்ளமோ இல்லை. அதனால் அவருக்கு அது முடியாமல் போச்சு. அவர் பிஎஸ்டி கோட்டாவிலே போக முடியாது. அப்போ இது வந்து ஒரு மாறுபட்ட கருத்தால் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஎஸ்டிஎம்முக்கு நம்மளுடைய டோட்டுடைய பழைய அந்த லெட்டர்லேயே போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தமிழில் இப்போ டிப்ளமோவில் தமிழ் வழியில் படித்தவங்களும் சேருவாங்க, மெட்ரிகுலேஷன் படித்தவங்களும் சேருவாங்க. அப்போ அங்கே என்ன இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தான் இருக்குது. அப்போ தமிழில் உள்ளவங்களுக்கு தமிழில் படிச்சுட்டு எழுத போகிறாங்க, இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷில் பற்றி எழுத போகிறாங்க. அவங்க எக்ஸாம் என்ன லாங்குவேஜ் எழுதுகிறாங்களோ அந்த அவங்க படிக்கிற பயிற்று மொழி ஆகட்டும், அவங்க படிக்கக்கூடிய இந்த மொழி ஆகட்டும், அதில் அவங்க தந்துட்டு போக வேண்டியதானே. சம்மந்தப்பட்ட காலேஜ் தரலாம்னு சொல்கிறாங்க, தந்துட்டு போக வேண்டியதானே. இப்போ 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் ஆங்கில கல்வியில் படிக்கிறவங்களுக்கு டிப்ளமோ பிஎஸ்டிஎம் வந்தாலும் வராட்டியும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க டிப்ளமோவில் பிஎஸ்டிஎம் வாங்கினாலும் வேலைக்கு போக முடியாது, பிஎஸ்டிஎம் கூட போக முடியாது. ஸோ பிரச்சனையே இல்லை. அப்படிங்கும்போது இப்போ யாருக்கு இங்கே பாதிக்குதுன்னா, 1ஆவதுலேருந்து 12ஆவது தமிழ்லே படித்து 12ஆவது 10th 1ஆவது 10ஆவதோ 12ஆவதோ தமிழில் படித்து டிப்ளமோ போகும்போது தான் பிரச்சனையாகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் கோட்டா தேவையில்லை. அப்போ 1ஆவதுலேருந்து 10th 1ஆவதுலேருந்து 12th படிக்கிறவங்களுக்கு ஆங்கிலேயில் படிக்கிறவங்களுக்கு டிப்ளமோ பிஎஸ்டிஎம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் லாஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, டோட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உள்ள அந்தந்த லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜில் தான் பயிற்று மொழி இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் அடுத்த மொழி இருக்கணும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டிப்ளமோ காலேஜில் இங்கிலீஷும் இருக்கும். இப்போ எப்படி இங்கிலீஷும் எக்ஸாம் எழுதுகிறாங்க, தமிழ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி 10th வரைக்கும் தமிழ் படிச்சிருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும், சம்மந்தப்பட்ட காலேஜு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு கொடுத்துடணும். 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அவங்க இங்கிலீஷில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ ரெண்டுமே வந்துச்சுல, இப்போ இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது. ஸோ அவங்களுடைய இதுவும் பாதிக்கப்படல. இல்லை, அவங்களுக்கு தேவையானது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் காமன் லாங்குவேஜ். தமிழில் படிக்கிறவங்க தமிழில் எக்ஸாம் எழுதுங்க, இங்கிலீஷில் படிக்கிறவங்க இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுங்க. அவங்கவுங்க படிக்கக்கூடிய அவங்கவுங்க தேர்வு எழுதக்கூடிய மொழிகளில் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வழங்குங்க. அப்படிங்கிறது தான் இங்கே நாம் பேசக்கூடிய பொதுவான கருத்து. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முறையாக நீங்கள் சம்மந்தப்பட்ட ஹெட் ஆஃபீஸ் கொண்டு போங்க. யார் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட டோட்லுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டு அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு மனு கொடுத்து, சார் நாங்கள் வந்து 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கோம், நாங்கள் டிப்ளமோவிலையும் நாங்கள் தமிழில் வழியில் எங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை வச்சு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நாங்கள் போய்க்கிடுவோம். 1ஆவதுலேருந்து 10ஆவது ஆங்கில வழியில் படித்து வரவங்களுக்கு இங்கே பிஎஸ்டிஎம் கொடுத்தாலும் ஒரு யூஸும் இல்லை. அதனால தமிழ் வழியில் படித்து டிப்ளமோ வர மாணவர்களுக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுங்க, அலோவ் பண்ணுங்கள். 1ஆவதுலேருந்து 10ஆவதோ 12ஆவதோ தமிழ் வழியில் படிக்காமல் ஆங்கில வழியில் படிச்சுட்டு வரவங்களுக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் தராதீங்க. அவங்களுக்கு மீடியம் படிச்சு நீங்கள் இங்கிலீஷ்னு போட்டுருங்க, எங்களுக்கு தமிழ்னு போடுங்க. அதன் மூலமாக எங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டினுடைய போட்டித் தேர்வுகளில் எங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் டிப்ளமோ காலேஜ் அதாவது டோட்னுடைய டைரக்டருக்கு கொண்டு போங்க.
அவரை போய் பார்த்து ஒரு லெட்டர் கொடுங்க. அந்த லெட்டரை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுறனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இதனால் என்ன அப்படின்னா, பிஇயில் தமிழில் படித்த மாணவர்களுக்கும், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம பேசுகிறது யாருக்குன்னா தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு தான். நான் பிஇ முடிச்சிருக்கேன். நான் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் நான் வந்து பிஇ 4 இயர்ஸு நான் வந்து இங்கிலீஷில் தான் படித்தேன். அப்போ நான் தமிழில் இப்போ வந்து தமிழ் வழியில் படித்து வரவங்களுக்கு தமிழில் அப்போ என்னுடைய 12th டிசியில் என்ன போட்டிருக்கோம், தமிழ் தான் போட்டிருக்கோம். மீடியம் எஜுகேஷன் தமிழ் தானே போட்டிருக்கு. அப்போ எனக்கு தமிழில் எக்ஸாமில் பவர் கொடுங்க. அப்போ நான் பிஹெச்டியை வாங்கிக்கிறேன். இதே மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கொடுங்க. அப்போ இந்த மாதிரி அவங்கவுங்க படித்த படிப்புகளுக்கு தேவையான கல்வி தகுதியை அதில் இது கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் இந்த பிஹெச்டிஎம் வந்து இது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். தீர்ப்பு வந்து பிஹெச்டிஎம்முக்கு ஃபேவராக வந்தாலும் டிப்ளமோக்கு ஃபேவராக வந்தாலும் நீதிமன்றம் சொல்லக்கூடிய இதை வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணல. அவங்க சொன்னதை அரசாணை தான் முக்கியம்ட்டாங்க. அரசாணையும் தென் வந்து விதிகள் தான் முக்கியம். ஸோ அரசாணை யார் விதி பண்ணுறது? நம்ம கவர்மெண்ட்டு தான். ஸோ சம்மந்தப்பட்ட டிப்ளமோ டேரக்டரையும் பாருங்கள், தென் அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சரையும் பார்த்து ஒரு கோரிக்கை வச்சு கவர்மெண்ட் நினச்சா ஒரு ஜிஓ புதுசாக போட போகிறாங்க. ஆனால் அது நீங்கள் கொண்டு போய் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருக்குது. ஸோ டிப்ளமோக்கு பிஹெச்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ வழியில் பிஇ போகிறாங்க அந்த போட்டி இருக்காது. ஏன்னா பிஹெச்டிஎம்மில் நீங்கள் உள்ளே போயிருவீங்களே, ஐடிஐ பிஹெச்டியை வாங்கிட்டாங்க, நீங்களும் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதில் காம்படிஷனே ரொம்ப என்னது கம்மியாகிடும். இப்போ அடுத்து நம்ம பேசணும் அவசியம் இல்லை. நீங்களாம் டிப்ளமோ எல்லாருக்கும் பிஹெச்டியை வாங்கிட்டாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சு போக போகுது. பிஹெச்டிஎம் கோட்டாவில் அவங்க உள்ளே போக போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி பிஇ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ எல்லா எக்ஸாம் எழுதினாலும் ஏதோ கொஞ்சமாவது இப்போ யாருமே உள்ளே போக முடியலை. இந்த பிஹெச்டிஎம் கோட்டா வந்தாலும் கொஞ்சமாவது உள்ளே போவாங்களே. ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிவகையாக இருக்கும். தயவுசெய்து டிப்ளமோ மாணவர்களும் சரி, இந்த முன்னாள் டிப்ளமோ மாணவர்கள் இருப்பாங்களே சங்கம் வச்சு அவங்களும் சரி, இதை கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள். கொஞ்சம் இதை ஸ்டெப் எடுத்து செய்யுங்க. நீங்கள் நாம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு போகாதீங்க. அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருங்க. ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கும் ஒரு 5 காலத்தில் மட்டும் பிஹெச்டிஎம் கொடுக்கறனால ஒரு யூஸும் கிடையாது. பிஹெச்டிஎம்மோட நோக்கமே தமிழ் வழியில் கல்வி படித்து வரவங்களுக்கான முன்னுரிமை தான். அப்போத்தானே அப்போ இருக்கும்போது ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கே நான் ஒரு திருச்சி, மதுரை, சென்னை, கோவை அந்த மட்டும் கொடுத்துருவேன், நீ அதை எடுத்தா அப்படின்னா அது என்ன யூஸ் இருக்குது? ஸோ அதனால் கொஞ்சம் அதை பரிசீலனை பண்ணால் நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பொதுவான கருத்து. இது குறித்து எல்லா டாக்குமெண்ட்டையுமே நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.